ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். இடைப்பட்ட காலத்திலே என்ன மக்களுக்கு சேவை செய்கிறானோ அதுதான் மக்கள் மனதில் நிலைக்கும். அந்த சேவையை நம்முடைய ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்த காரணத்தாலே இன்னைக்கு மக்கள் மனதிலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு தான் நாம் பிறந்தநாளாக இருக்கின்றோம். நாட்டிலே எத்தனையோ தலைவர் இருக்கின்றார்கள். அந்த தலைவரெல்லாம் குடும்பத்தை தான் கவனிக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக சேவை செய்கின்ற தலைவர்கள். சில கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், குடும்பத்துக்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு கார்பரேட் கம்பெனி. ஒரு கம்பெனி எப்படி நடக்குமோ அதை கட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார் திமுக. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் அந்த கட்சியுடைய நோக்கம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு சாமானியன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். ஏன் முதலமைச்சராக முடியும், பொதுச் செயலாளராக முடியும். இந்தியாவில் எந்த கட்சியாவது ஆக முடியும்? குறிப்பா திமுகவில் ஆக முடியுமா? ஒரு வார்த்தை பேசி பாருங்க. திமுக கட்சியில் நிர்வாகி யார் வேண்டாலும் உழைத்தால் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்று எவராவது பேசுவதற்கு தகுதி இருக்கின்றதா? இல்லை. இந்தியாவிலேயே ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒன்றுதான். இந்த கட்சியில் யார் விசுவாசமாக உழைக்கின்றார்களோ, இந்த கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர் வீட்டு கதவை தட்டி பதவி வந்து சேரும். இது அண்ணா திமுக. திமுக என்று சொன்னால் அந்த திமுக குடும்பம், திமுக குடும்பம் கருணாநிதி குடும்பம், திரு ஸ்டாலின் குடும்பம், அந்த குடும்பத்துக்கு கதவை தட்டி யார் வசூல் செய்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பதவி வரும். இதுதான் நம்ம கட்சிக்கும் அவர் கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். இங்க உழைப்பவர்களுக்கு மரியாதை உண்டு, அங்கே வசூல் செய்து கொடுப்பவர்களுக்கு மரியாதை உண்டு. இதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்ல, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னாலே சிறு குழந்தையிலிருந்து முதியோர் வரை தெரியாதவர்களே இருக்கிறாங்க. அப்படி பிரபலமான தலைவர் தான் நம்முடைய தலைவர். அவருடைய 107வது பிறந்தநாள். அதில் சிலவற்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவருடைய திரைப்படங்களிலே வந்த பாடல்கள் சிலவற்றை குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கின்றன. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போம், சரித்திரம் தனியே நிற்கின்றார். எவ்வளவு அருமையான வரிகள்! அவர் மறைந்தாலும் அவர் நடித்த படங்களில் இருந்த அந்த திரைப்படங்களுடைய பாடல்கள் இன்றைக்கும் மறையாமல் எனக்கு உயிரோட்டமுள்ள வரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1917 பிறந்தார். சிறு வயதிலேயே வறுமை என்ற கொடிய நோயிலே துடித்தார். பிறகு நாடக கம்பெனியை சேர்ந்து நாடகத்திலே நடித்தார். படிப்படியாக உயர்ந்து திரைப்படத்திலே கணக்கென்று முத்திரை பதித்த தலைவர் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டுமல்ல, பேர் அண்ணா அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார், நீ முகம் காட்டினால் 30 லட்சம் வாக்குகள் நிச்சயம் என்று தன் அரசியல் அடையாளம் காட்டிய பேர் அண்ணாவை கொடியிலும் கொள்கையிலும் தான் இதயத்திலும் இயக்கத்தின் பெயரில் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட கட்சி, பொன்விழா என்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு அவர் நடித்த திரைப்படங்களில் நடித்த பணத்தை முழுவதும் மக்களுக்கு வாரி இறைத்து மக்கள் மனதிலே கொள்ளை கொண்ட தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் என்று உரிமையோடு சொல்லிக் கொண்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருடைய காலத்திலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பல்வேறு படங்களிலே அவருடைய பாடல் காட்சி இடம்பெற்றது. அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளை. எவ்வளவு அழகாக அந்த பாடல் வரிகள் வந்திருக்கின்றன.
நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. எவ்வளவு அழகான பாடல்கள். இன்றைக்கும் இந்த பாடல் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த பாடல் வழியாக இன்றைக்கு இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதுக்கு பிறகு ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்ற பாடல் மூலம் தனது மதச்சார்பினை அன்றைய தினமே வலியுறுத்தினார். இன்றைக்கு மதச்சார்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அவர் திரைப்படங்களில் நடிக்கின்ற பொழுதே தன்னுடைய பாடல்களை மதச்சார்பை எப்படி நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே பாடல் மூலமாக தெளிவுபடுத்திருக்கிறார். அதே போல நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை பெற மாட்டார். எவ்வளவு அழகாக பாடியிருக்கின்றார். அப்படி ஏழைகளுக்காக குரல் கொடுத்த தலைவன் தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் சிறு வயதில் பெற்ற கஷ்டம் தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைகள் எவருக்கும் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக சத்துணவு என்ற சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து சரித்திரம் படைத்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்திய நாட்டிற்கே வழிகாட்டினார். மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர்கள்லாம் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை பின்பற்றி அந்தந்த மாநிலத்திலே அந்த திட்டத்தை அமல்படுத்தினார். இப்படி ஏழைகளுக்காக, ஏழைகளுடைய குழந்தைகள் வயிறார உணவு உண்டு கல்வி கற்க என்பதற்காக அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல இடஒதுக்கீடு கொண்டு வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக சாதித்த தலைவர் நம்முடைய தலைவர் தான். அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடஒதுக்கீட்டை இன்றைக்கு அதை சட்டமாக்குவதற்காக நடவடிக்கை எடுத்ததும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு வளர்ச்சிகளை நாம் பார்த்தோம், புயல்களை சந்தித்தோம், அத்தனையும் சரி செய்தோம். திறமையான ஆட்சி இருக்கின்ற காலத்தில் திறம்பட செயலாற்றி அதையெல்லாம் சரி செய்த அரசாங்கம் அண்ணாதிமுக அரசாங்கம். 2014 மருதா சூறாவளி புயல், 2018 கஜா புயல், 2020 நிவர் புயல், 2020 புரளி புயல், எவ்வளவு புயலையும் சந்தித்த அரசாங்கம் தான் அம்மாவுடைய அரசாங்கம். ஆனால் அண்மையிலே வந்தது 5ஆம் புயல். அந்த புயல்ல காத்தடிக்கல, வெறும் மழை தான் பெய்தது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கடுமையான புயல் காற்று சென்னை மாநகரத்தில் மட்டும் சுமார் 6 லட்சம் மரங்கள் சாய்ந்து போயின. 2 லட்சம் குப்பைகள் வாரி நாம் எடுத்தோம். சென்னை மாநகரம் பல்வேறு மின்கம்பங்கள் உடைந்து சேதமடைந்தன. அதையெல்லாம் புயல் வேகத்தில் செயல்பட்டு சரி செய்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கஜா புயல்ல பெரிய மழை இல்லை, புயல் இல்லை, இதிலேயே மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியாத அரசாங்கம் தான் இன்றைய அதிமுக அரசு. மக்களுக்கு கஜா புயல்ல கனமழையின் போது சாப்பாடு கொடுக்க முடியல, 3 நாட்கள குடிநீர் கொடுக்க முடியல, பால் கொடுக்க முடியல, நோயாளிப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியல. இப்படிப்பட்ட நிலம் சென்னை மாநகரத்தில் பார்க்க முடியுது. சென்னை ஒட்டிய மாநகர பகுதியில் பார்க்க முடியுது. சென்னை ஒட்டியுள்ள மாவட்டத்திலையும் பார்க்க முடியுது. இதற்காக சொல்லி சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புயல் வருகின்ற பொழுது புயல் வேகத்தில் செயல்பட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தோம். அதே வேளையில் விடியா திமுக ஆட்சியில் புயல் வந்தது, மழை வந்தது, புயல்ல காற்றுல மழை தான் பெய்தது. இந்த நிலையில கூட
சரியான முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதே போல தென் மாவட்டத்தில் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. என்னை மின்சாம் புயல் வருவதற்கு முன்பாகவே வானிலை ஆய்வு மையம் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக குறிப்பிட்டது. புயல் வரும் மழை பெய்யும் என்று சொன்னார்கள். அதற்கு முன்னால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அது மழை வந்தது, புயல் வந்தது, காத்து சொன்னாங்க. அதுக்கு பிறகுதானே தென் மாவட்டத்தில் கனமழை பொழியும் என்று மத்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. அப்பொழுதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போ எடுக்கல. இதனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் கடுமையாக கனமழையால் பாதிக்கப்பட்டாங்க. நான் நேரடியாக போய் பார்த்தேன். அவர்களுக்கு உணவு கிடைக்கல, பால் கிடைக்கல, மருத்துவ வசதி கிடைக்கல, தங்குவதற்கு இடம் கிடையாது. அவ்வளவு துன்பத்துல மக்களை பார்த்து இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சென்னை மாநகரத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் முக்கிய இலாக்காவை சேர்ந்த செயலாளர்களை அழைத்து நல்ல ஆலோசனைகள் வழங்கினார். குறிப்பாக வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை, இப்படி முக்கிய துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அழைத்து, செயலாளர் அழைத்து ஆலோசனை போட்டு இந்த வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தினார். சென்னை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்தோம். அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு 40 நாட்கள் முன்பாகவே அவர் ஒதுக்கப்பட்ட மண்டலத்துக்கு சென்று வார்டு வாரியாக, வட்ட டிவிஷன் வாரியாக அங்கே அதிகாரிகளை சந்தித்து, அங்கே இருக்கின்ற மக்களை சந்தித்து, இந்தந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனை என்று, கனமழை பொழிந்தால், புயல் அடித்தால் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு அதை உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினாலே கடுமையான மழை பொழிந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதிலே முன்னெச்சரிக்கையாக செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அப்படியே செஞ்சாங்க. பல்வேறு இடங்களில் தூர்வாரல. இதனால் கனமழையின் போது அங்கங்கே மழையும் தேங்கி கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. இப்போ வர்ற வழியில கூட எனக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு தாய்மார் சொன்னாங்க, எங்க பகுதியில் அடைச்சிருக்கு தண்ணி போகலின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட அவலங்களை தான் இந்த ஆட்சியில பார்க்க முடிகிறது. அதே போல கொரோனா வைரஸ் தொற்று இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏற்பட்டு கோடிக்கணக்கான பேர் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற நிகழ்ச்சி நம்ம இந்தியாவில், நம்முடைய தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவியது. அந்த நோய் எப்படி இருக்கு என்பது தெரியாது, அது எப்படி மக்களுக்கு வருவதும் தெரியாது. காற்றின் வழியாக அந்த வைரஸ் மக்களை தொற்றிக்கொண்டு கொரோனா வைரஸ் நோய் ஏற்படும். அந்த கொரோனா நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன அறிகுறி என்பது கூட தெரியாத நேரம், அதற்கு என்ன சிகிச்சை செய்ய வேண்டும் என்பது கூட முழுமையாக தெரியாத நேரம். அந்த காலகட்டத்தில் கூட நம்முடைய அதிகார துணையோடு, நம்முடைய அமைச்சர்கள் துணையோடு மிகச் சிறப்பாக எழுச்சியாக செயல்பட்டு அந்த கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்திய அரசாங்கம் இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. அந்த கொரோனா காலத்திலேயே குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதோட 11 மாதம் அந்த ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, பசியால் வாடிவார் என்று எண்ணி அவளுக்கு ரேஷன் கடையில விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில சக்கரை 11 மாசம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அம்மா உணவகத்துல, சமூக கூடத்துல 407 லட்சம் பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் உணவளித்தோம். ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்தோம்.
மாற்றுத்திறனாளிக்கு உணவளித்தோம், முதியோருக்கு உணவளித்தோம், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வீடு தேடி சென்று கொடுத்து உணவளித்தோம். அப்படி ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு தயாரித்து கொடுத்த காலத்துல அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் சுபிட்சமாக இருந்தாங்க, பாதிப்புக்குள்ளாம இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறன்மிக்க அரசாங்கம் அதிமுக ஆட்சியை பார்க்க முடிஞ்சது. இன்றைய தினம் என்ன, படிப்படியா அம்மா உணவகத்தை கூட ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழை எளியோர்களுக்கு மலிவு விலையிலே அம்மா உணவகத்தின் மூலமாக உணவு வழங்குவதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு அரசாங்கம் தான் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். இது வெட்கக்கேடாக ஏழைகளுக்கு உணவளிப்பதை கூட தடுக்கின்ற ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன்.